இந்த திடீர்னு வந்த தேமுதிகவிற்கு 10 சட்டப்பேரவை தொகுதிகளை கொடுத்து எந்த விதமான பேச்சும் ஒண்ணு இல்ல, திடீர்னு வந்தாங்க நிறைய கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. 10 இடங்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேமுதிக இன்றைய நிலையில் ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக இருக்கின்றதா என்பதுதான் அந்த கேள்வி. 2019 உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கட்சி 2019 மக்களவை தொகுதியிலையும் ஒண்ணும் கிடையாது. 2021 சட்டப்பேரவை தேர்தலையும் ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல. 2024 மக்களவை தேர்தலில் 5 இடங்களை அதிமுக கிட்ட இருந்து பெற்றாங்க, ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல. கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க திமுக கூட்டணியில. அதுல விடுதலை சிறுத்தைகளாகட்டும், 2 இடதுசாரி கட்சிகளாகட்டும், மதிமுக ஆகட்டும், முஸ்லீம் லீக் ஆகட்டும், மற்ற எல்லா கட்சிகளுமே வந்துட்டு பாஜக எதிர்ப்புல உறுதியாக நிற்பவை. ஆனா பாஜக எதிர்ப்பை இன்று வரை காட்டாத ஒரு கட்சி விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் மாதிரி இந்த தேமுதிக. திமுக என்கின்ற ஒரு கட்சி அப்படியே ஏதோ தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஏதோ செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் கூட உள்ளூர நீங்க பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்காக வகுப்புவாத அரசியலை அது ஊக்குவிக்கிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோசஸின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தில் விஜயகாந்த் அவர்கள் தொடங்கி நடத்தி வந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தேமுதிக கட்சிக்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யசபை மாநிலங்களவை பதவி அளிக்கப்பட்டு திரு விஜயகாந்த் அவருடைய மைத்துனர் பதவியேற்றதை அறிவோம். நேற்று அந்த கட்சிக்கு 10 சட்டப்பேரவை இடங்களை அளித்து உடனடியாக ஒப்பந்தத்தை முடிவு செய்து அறிவித்திருக்கிறது திமுக தலைமை. மற்ற கட்சிகளோடலாம் இடத்தை குறைச்சிக்கங்கன்னு சொல்லி 5-6 நாள்லாம் பேசி, அப்புறம் ஸ்டாலின் வந்து பேசி, இந்த மாதிரி ரொம்ப இழுபறியா இருந்துதான் எல்லாமே முடிச்சிருக்குது. அது காங்கிரஸா இருந்தாலும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளா இருந்தாலும் பெரிய அளவுக்கு இழுத்து தான் முடிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு வெறும் 8 தொகுதி தான் கொடுத்து ஒப்பந்தத்தை முடிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி அது. அப்படி இருந்தோம் வெறும் 8 தொகுதிகள். ஆனா இந்த திடீர்னு வந்த தேமுதிகவிற்கு 10 சட்டப்பேரவை தொகுதிகளை கொடுத்து எந்த விதமான பேச்சும் ஒண்ணு இல்ல, திடீர்னு வந்தாங்க நிறைய கையெழுத்து போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் புகைச்சலையும் திமுக கூட்டணி கட்சிகளிடையே எதிர்ப்பையும் உருவாக்கி இருக்கிறது. காரணம் என்னவென்றால் 10 இடங்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேமுதிக இன்றைய நிலையில் ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக இருக்கின்றதா என்பதுதான் அந்த கேள்வி. இல்லை என்பதே உண்மை. ஆங்காங்க அந்த கட்சிக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கட்டமைப்பெல்லாம் இருக்குது, அது ரைட்டு. விஜயகாந்த் இருக்கும் போதே 2011 செல்வி ஜெயலலிதாவோடு இணைந்து அதிமுக கூட்டணி அமைத்து அவர் போட்டியிட்டு 29 தொகுதிகள் வெற்றி பெற்றதற்கு பின்னால் அப்புறம் அதிமுகவுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய ஒரு நெருடல் உண்டாக்கி ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் ஏற்பட்ட சண்டை நாடு அறியும் அந்த மாதிரி ஆகி போய் 2014 அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சு போட்டியிட்டு அது 2014 தேர்தல் மக்களவைக்கான தேர்தல் மிகப்பெரிய தோல்வியை அடைந்தார். அவர் தான் அதிகமான இடங்களை நின்னார், 14 தொகுதின்னு நினைக்கிறேன், நின்று தோத்து போனாங்க. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னம்னா 2016 சட்டப்பேரவை தேர்தல் மக்கள் நல கூட்டணின்னு அமைச்சு விஜயகாந்த் தான் முதல்வர் என்று சொல்லி தேர்தலை சந்திச்ச போது அப்பவும் படுதோல்வி அடைஞ்சாரு. அவரே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அவர் போட்டியிட்ட பண்ருட்டி தொகுதியில. அந்த அளவுக்கு அந்த கட்சி ஒண்ணும் இல்லாத போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2019 உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த கட்சி 2019 மக்களவை தொகுதியிலையும் ஒண்ணும் கிடையாது. 2021 சட்டப்பேரவை தேர்தலையும் ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல. 2024 மக்களவை தேர்தலில் 5 இடங்களை அதிமுக கிட்ட இருந்து பெற்றாங்க, ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல. ஆனா அவங்க பெற்ற வாக்கு சாதகத்தை வச்சுக்கிட்டு இவங்க திமுக அந்த கட்சியை உள்ள இழுப்பதற்காக இவ்வளவு பெரிய அளவிற்கு 10 இடங்களை கொடுக்கிறது என்றால் எதற்காக? என்ன அதுல ரகசியம் இருக்கிறது? அவங்க செஞ்ச சாதனை, ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை இன்னைக்கு மிகப்பெரிய மக்களால் பேசப்படுகிறது. அவர்களுக்கு தான் அந்த தேர்தல்களை சாதகமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இருக்கட்டும். அப்படி இருந்தும் கூட ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் நீங்க விட இந்த கட்சி எப்படி இந்த வெற்றிக்கு, திமுக வெற்றிக்கு பெருசா உதவ போகுது அப்படின்னு தெரியல. கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க.
திமுக கூட்டணியில். அதில் விடுதலை சிறுத்தைகளாகட்டும், 2 இடதுசாரி கட்சிகளாகட்டும், மதிமுக ஆகட்டும், முஸ்லீம் லீக் ஆகட்டும், மற்ற எல்லா கட்சிகளுமே வந்துட்டு பாஜக எதிர்ப்புல உறுதியாக நிற்பவை. ஆனா பாஜக எதிர்ப்பை இன்று வரை காட்டாத ஒரு கட்சி இந்த விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் மாதிரி இந்த தேமுதிக. சொன்னதே இல்லை, எதிர்த்ததே இல்லை. அவங்க எங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா என்ன பண்ணு, ரகசியம் பேசி டக்குன்னு முடிச்சிட்டாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னோம்னா, திமுக வந்துட்டு தேமுதிகவை கட்சியில சேர்த்துக்கிட்டோம்னா அந்த தேமுதிகவுக்கு பெருவாரியாக ஆதரவு அளிப்பவர்களாக இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் வந்துட்டு தங்களுக்கு வாக்களிப்பாங்க என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இந்த 10 இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்றுதான் பேசப்படுகிறது. அப்போ திமுக அரசு, ஸ்டாலின் அரசு செஞ்ச சாதனைகள், மக்கள் நல திட்டங்கள் இதெல்லாம் வெற்றியை தேடி தராது. தேமுதிக வந்துட்ட உடனே அவங்களோட சேர்த்து அந்த கம்யூனிட்டி ஓட்டு வந்துடும், அதை வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு குறுக்கு புத்தி தானே அது காரணம். அப்படிப்பட்ட நிலை தோன்ற காரணம் என்ன? உங்களுடைய மனசுல ஜெயிக்க மாட்டோன்ற எண்ணம் தானே. அப்ப விஜய் சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன் பாஜக தலைவர், தமிழ்நாடு பாஜக தலைவர், இவங்கெல்லாம் சொல்றது மாதிரி திமுக வந்துட்டு இந்த தேர்தலை பொறுத்து பயப்படுதா, கலக்கத்துல இருக்கா அப்படின்ற கேள்வி எடுத்து, இவ்வளவு சாதனைகள் செய்து விட்டு மக்களிடையே போய் நீங்க பரப்புரை பண்ணி சுலபமா ஜெயிச்சுட்டு போறதை விட்டு இதுக்குன்னு ஒரு கட்சியை நீங்க அணுகுறீங்க, அதுவும் கம்யூனல் ரீதியா, அது வந்துட்டு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மிக மிக மோசமான. அதுவும் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கட்சியை, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சி, 3வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள். இந்த 5 ஆண்டு காலமும் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு மக்கள் இயக்கங்கள், போராட்டங்கள் இப்படி எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. பாஜக எதிர்ப்புல தெளிவா நின்று இருக்காங்க. திமுகவுக்கு உறுதியா ஆதரிக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்காக நிறைய பேசியது திருமாவளவனும் ரவிக்குமாரும் தான். விடுதலை சிறுத்தைகளுடைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். இவ்வளவு செஞ்சுட்டு அவங்களுக்கு வெறும் 8 தொகுதிகள். ஆனா எதையுமே செய்யாத, பாஜகவையும் எதிர்க்காத, எந்த போராட்டத்தையும் நடத்தாத, மக்கள் மத்தியில் சுத்தமா செல்வாக்கெல்லாம் இழந்து போன தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்து முடிக்கிறது திமுக தலைமைனா அது என்ன அரசியல் அறிவீனத்தை காட்டுகிறதா, இல்லை அவருடைய பயத்தை காட்டுகிறதா, இல்ல கணக்கு போடுறதுல வந்துட்டு கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றதா? இது தமிழ்நாட்டு மக்களால் எப்படி பார்க்கப்படும்ன்றதையும் நீங்க பாருங்க. எவ்வளவு உழைச்சாலும் நம்மளுக்கு எவ்வளவுதான் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் நினைக்கக்கூடிய அளவுக்கும் இந்த இடதுசாரிகள் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்தினாங்களே, அவங்களுக்கெல்லாம் வெறும் 5 சீட்டு. நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பேசி தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக போராடுகின்ற திரு வைகோ அவர்கள், அவருடைய கட்சிக்கு வெறும் 4 சீட்டு. எல்லாரையும் குறைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நேர தேமுதிக கொடுக்குறாங்க. திமுக 165+ தொகுதியில அது போட்டியிடுது. அப்போ திமுக என்கின்ற ஒரு கட்சி அப்படியே ஏதோ தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஏதோ செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் கூட உள்ளூர நீங்க பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்காக வகுப்புவாத அரசியலை அது ஊக்குவிக்கிறது. கம்யூனல் பாலிடிக்ஸ், இட் என்கரேஜஸ் கம்யூனல் பாலிடிக்ஸ். அவங்க இப்ப இந்த எம்எல்ஏக்கள் இவங்க 10 பேர் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க சார்ந்த சமூகத்தை தான் இது பண்ணுவாங்க, மேம்படுத்துவாங்க, அவங்களுக்கு தான் உதவுவாங்க. இல்ல தமிழனுக்கு என்ன இருக்குது? எதற்காக பிஜேபி எதிர்க்கிறோமோ அதே நிலையை தானே இவர்களும் செய்வாங்க. அது எந்த கட்சியில இருந்தாலும் சரி, திமுகவில் இருக்க, அதிமுக இருந்து வந்த மாற்று மொழி பேசக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அந்த மக்களை பத்தி சொல்லலை. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க ஒரு பவர் செக்டாரா உள்ள இருந்துகிட்டு ரகசியமா வேலை செஞ்சு அவருடைய மக்களா பார்த்து எடுத்துட்டு வந்துட்டு அதிகாரத்துல திணிச்சு மேம்படுத்தி கொண்டு வர்றதுக்கு தமிழ்நாட்டுக்காக, தமிழருக்காக, தமிழ் மொழிக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஒரு பெரிய வெளியில ஒரு மாயை தோற்றுவிக்கிறார்கள். இது ஏமாற்றம் இல்லையா? அது தமிழர்களுக்கு புரியாதா? அது ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் தமிழர்களுக்கு புரியும். உங்க கட்சியில இருக்கக்கூடிய இந்த மாற்று மொழியினத்தும் மற்ற கட்சியினரோடு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்டி கூட்டம், ரெட்டி ஜாதி சங்க கூட்டம் நடக்குதுன்னா அதுல பாத்தீங்கன்னா KN நேரு உட்கார்ந்துட்டு இருக்காரு, பாஜகவை சேர்ந்த சீனிவாசனும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பக்கத்துல. அப்புறம் இவங்க பொதுத்தளத்துல மட்டும் இவங்க எப்படி மக்களுக்காக எல்லாருக்குமான ஒரு செயல்பாடு இருக்கும்? எப்படி நம்புறது? எது காமராஜர் இருந்த போது நடக்கலையோ, எது அண்ணா இருக்கும் போது நடக்கலையோ, எது ஈவன் கருணாநிதி தலைவராக இருக்கும்போது நடக்கலையோ, அதெல்லாம் இப்போ ஸ்டாலின் இருக்கும்போது நடக்குது அப்படின்னோம்னா அப்போ உங்களுடைய கட்சி என்ன சமூக நீதிக்கான மதச்சார்பற்ற கட்சி எப்படி சொல்ல முடியும்? எனவே இது தொடர்பாக திமுக தலைமை ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களிடையே. எதுக்கு நீங்க கொடுத்தீங்க தேமுதிகவுக்கு அப்படின்ட்டு? நம்மோடு வாழ்ந்து நம்மோடு பழகுகின்ற அந்த மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்குற ஜனநாயகம் தானே.
ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி தானே இது. இதுல எல்லாருக்கும் மறுத்துட்டு இவங்களுக்கு மட்டும் தூக்கி கொடுப்பேன் அப்படின்னோம்னா நீங்க யாரு? உங்களுடைய பார்வை இப்படிதான் இருக்குமா? யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. மக்கள் யோசிப்பார்கள். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.